தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாது இனம் தெரியாமல் மயங்குவதென்ன முகம் தெரியாமல் கலங்குவதென்ன நீ என்ன நம்பலையா? இல்ல சேகர்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதே ஞாபகத்துக்கு வரலையா? நாம முதல்ல சந்திச்சப்போ வாய் வலிக்கு சண்டை போட்டோம். அப்புறம் கைகோத்துக்கிட்டு கால் வலிக்கு ஆடினோம் பாடினோம். அன்னைக்கு தொழிலாளிங்க வேலை நிறுத்தம் செய்த போது நீ நீதிபதி போல வந்து மேனேஜரை கதிகரங்க வச்சு மறந்துட்டியா? ஒரு நாள் தொழிலாளி பெண் போல வந்து என் துன்பங்களுக்கெல்லாம் தோள் கொடுப்பேன்னு சொன்னியே, நினைவில்லையா? உன் வீட்டு அரிசுவ சாப்பாடு வேண்டாம், என் வீட்டு ஆரிப்போன கஞ்சியே போதும்னு சொல்லி அதே குடிச்சிட்டு குமட்டல் எடுத்து நின்னியே, அது கூட நினைவுக்கு வரலையா? ராதா 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 இப்பவாவது மருந்து சாப்பிடுங்க. நம்ம பாபுவுடைய அம்மா யாரு தெரியுமா? என்னுடைய அண்ணி. என்ன தன் புருஷனா தவறா நினைச்சுக்கிட்டு என் முகத்தை பாக்குறா. நான் நிமிந்து பார்க்க முடியாம தாயா நினைச்சுக்கிட்டு அவங்க காலத்தான் பாக்குறேன். இந்த உண்மையை நான் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. தாத்தா, எனக்கு புரியவே இல்லை. எழுத்து தள்ளுங்க அந்த கலவைய. தொந்தரவு பண்ணாதுடா. நல்ல பண்ணாச்சே, அசோகனுடைய உண்மையான செக்ரட்டரி ஆச்சு. சீக்கிரட்டை காப்பாத்துறவங்க தான் செக்ரட்டரி. இங்க வந்து நிரூபிக்காத, புரியுதா? கட்ட தூரா நீங்க போலாம். என்ன எதுக்காக தூக்கிட்டு வர சொன்னீங்க? என்ன போக விடுங்க. சத்தம் போடாத. மதுரா, இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த டேப்ல கந்தி பாஷையில ஏதோ விஷயம் இருக்குது. அது என்னன்னு நீ சொல்லணும். பார்க்கலாம். கேளு. சொல்றேன், எழுதிக்குங்க. நீங்க எழுதுங்க. பேனா. என்னடா பேனா இது? ஒழுகுது. ஐயா, பாருங்க, நீங்க கைய இதுல தொடச்சுங்க, பேனாவை தலையில தொடச்சுங்க. சொல்லு 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 சொல்லு. வடமேற்கு. வடமேற்கு. சுடுகாடு. சுடுகாடு. 7வது மேடை. 7வது மேடை. 5 லட்சம். 5 லட்சம். பவுன். பவுன். வைரம். வைரம். என்ன பாட்டு வருது? அவ்வளவுதான் விஷயம். சரி, நீ வந்து வாயை கட்டிட்டு பேசாம புறப்பட. அவ்வளவுதானா? சுடுகாடு, 7வது மேடை, 5 லட்சம். பத்திரமா வச்சுங்க. அசோக், உன் வைஃப் குணமாகிட்டே வர்றா. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதே மாதிரி ஆயிடுவான். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். டேய், இந்த ஜம்பு பையலவே நம்ப கூடாது. சரிங்க. அந்த 2 பேரும் வெளிய போகாம ஜாக்கிரதையா பாத்துக்க. ஓகேப்பா. ஒரு வாரத்துல சுகமடைய போறேன்.
என் மக இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்து அதிகாரம் பண்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நீ அணுவணுவா சாகணும், உன்னை அணுவணுவா சாக அடிப்பேன். சோறு தண்ணி தான் இங்கே சாவு. வேணா ஓவல்டின் குடிச்சுக்க. தவா போய் 2 ஓவல்டின் அப்படியே 2 சிகரெட் கொண்டா. 2 சிகரெட் எனக்கு தாண்டா. போடா. சும்மாவா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான்? வீட்டுல பிடி, இங்க சிகரெட். குடுக்கறவன் குடுக்கும் போது அனுபவிச்சா என்ன? உங்க டூப்பு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆறாவ முட்டாளங்கள் எல்லாம் இப்படி டூப் அடிச்சுதான் ஏமாத்துறான். ஓசியிலே அனுபவிச்சுட்டு போலாமே. இப்படி நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னு எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வந்த வேலையை பாருங்களேன். இன்னும் என்ன பாக்கணும்ன்ற? கையிலாவே சாமர்த்தியமா வாங்கியாச்சு. அது மாத்திரம் இல்ல, இவங்க பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பத்தாவா சமூக துரோகியை காட்டி கொடுத்தவங்கிற பெருமை நமக்கு தானே கிடைக்க போகுது. அந்த தடியவரா நகரப்படாது, கொன்னுடுவேன். சாப்பிட்டு பேசாம இங்கே உட்கார். ரொம்ப மோசமா இருக்குது. என்ன டாக்டர், மருந்தெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறீங்களா? கொடுக்கிறேன் டாக்டர். ஏமா, ஒருவேளை மருந்த மாத்தி கொடுத்துட்டியா? இல்ல, சரியா பார்த்துதான் கொடுக்கிறேன். என்னால் நம்பவே முடியல. மிஸ்டர் அசோக், ஏதோ தவறு நடந்துட்டு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சார், டாக்டர் சொல்றத பார்த்தா அம்மாவுக்கு யாருமே சரியா மருந்து கொடுக்கறதா தெரியல. நீங்க உத்தரவு கொடுத்தா நானே சரியா மணி பிரகாரம் மருந்து கொடுக்கறேங்க. ஆல்ரைட், நீயே கொடு. ராதா ரூமுக்குள்ள யாரையும் போக விடாது. சரிங்க. இப்படி கொடுங்க, நான் கொண்டு போறேன். எஜமா இனிமே என்னத்தான் மருந்து கொடுக்க சொல்லியிருக்கிறார். என்னங்க, என் மேல நம்பிக்கை இல்லாமலா ராதாவுக்கு மருந்து கொடுக்க வேறொரு ஆளை நியமிச்சிருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. என்னை பத்தி உங்க மனசு என்ன நினைக்குதுங்கிறத அங்கே உங்க பார்வையிலேயே சொல்லிட்டீங்க. ராதா எழுந்து நல்லபடியா நடமாடணும்னு தாங்க நான் ஒரு நடப்பிடமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் அவ இடத்துக்கு வந்துருவேன்னு மட்டும் சந்தேகப்பட்டுடாதீங்க. அவ உடம்பு திடீர்னு இப்படி மாறினதுக்கு காரணம் நான் இல்லைங்க, என்ன நம்புங்க. நான் நம்பாம போனது என்ன மட்டும்தான். விரல் தான் கண்ணை குத்துன்னு நினைச்சேன். சில சமயம் எம கூட கண்ணை புண்ணாக்கிடுது. பெத்த பிள்ளை மேல ஆணையா சொல்றேங்க, நான் ஒரு பாவத்தையும் அறிய மாட்டேன். ராதாவுக்கு பாதகம் வர்ற அளவுக்கு நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்னு நீங்க துளி கூட சந்தேகப்பட்டாலும் நான் என் உயிரையே உங்க காலடியில வைக்கிறேங்க. தம்பி சேகர், ஆமா நீ தம்பி சேகர். நினைக்கிறேன், அதனால அணுவா செத்துட்டு இருக்கேன். நீ செத்துட்டு இருக்கேன். அவர் எங்க? ஆஸ்பத்திரியில அவருடைய உடல் காணாம போயிட்டுதான் போலீஸ்ல சொன்னாங்க. அண்ணி, அண்ணி, அண்ணி. பாரடாவும் சேகர. சேகர் டாக்டர், என்னாச்சு? முயற்சி ஒண்ணும் வேணா இல்லைங்க. இப்பதான் சுயநிலை வந்தது. சாரி, நீங்க போகலாம்.
என்னங்க நீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு மரியாதையே கிடையாதா? எங்களை எல்லாம் இவனுக்கு தெரியாது, உன்னை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். நீ போய் சேகர் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலீங்க. இவன் செத்துட்டதாக நினைச்சு அவங்க அண்ணன் ஏக பகத்தில் இருக்கான். அவனும் நானும் பார்த்தான் தெரியும். ஆனா கல்யாணம் ஆன பிறகு ஆளே மாறிட்டான். இப்ப என்ன பார்க்க கூட விரும்பல. அதனால நான் சொல்றபடி இவன் கேட்டா அவனிடத்துல இவனை உட்கார வச்சு அத்தனை சொத்தையும் வாங்கி தர்றேன். அவனை திரும்பி வராமலே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன். நான் இருந்தா அவன் மனம் விட்டு பேச மாட்டான். ஆனா நான் போயிட்டேங்கிறதுக்காக நீ தப்பிச்சு போக முடியாது. ஜாக்கிரதை, போய் பேசு. ஆகட்டுங்க, பேசுறேன். சேகர், நீ உயிரோடு இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடவுளே இருக்காருங்கிறத நான் நம்புறேன். நீ யாரு? என்ன தெரியல. இங்க இருக்கிற எல்லாரையும் தெரியும், உன்னை மட்டும் தான் தெரியல. நீதான் சேகர்னா என்ன மறந்திருக்கவே முடியாதே. இல்ல, நான் சேகர், அசோக். அப்போ அங்க இருக்கிறது அவன் தான் சேகர். ஆமா, நீ சேகருக்கு என்ன வேணும்? சேகருக்கு நான் கூட பிறவாத ஒரு சகோதரன். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே. நான் நல்லா தான் இருக்கிறேன். நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி, பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி இவ்வளவு நாளா இருந்தேன். மயக்கமா இருக்கிறதா நடிச்சே நாடு போட்டுட்டேன். நண்பர்கள் நினைச்சவங்க எவ்வளவு நயவஞ்சகமா நடந்துக்கிறாங்கன்னு இப்பதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கட்டும், இன்னும் நடிச்சே அவங்கள மாட்டி வைக்கிறேன். நீ மட்டும் எனக்கு துணை செய். ஆகட்டுங்க. நான் தான்ப்பா லக்ஷ்மி. நீ அம்மா இங்க வேலைக்காரியா இருந்த? ஆமாப்பா, என் புருஷ வீட்டுல தானப்பா நான் வேலைக்காரியா இருந்தேன். யாரையோ பழி வாங்க நினைச்சேன், ஆனா என் மகளையே பழி வாங்கிட்டனே. கடவுளே, தெய்வமே, எனக்கு இப்படி ஒரு தண்டனையா, இப்படி ஒரு தண்டனையா? அப்பா, தவறுகளை மன்னிக்கத்தான்ப்பா நாம இருக்கிறோம். தண்டனை கொடுக்க நாம யாருப்பா? உன்னை வாழ வைக்கத்தானம்மா நான் இங்க வேலைக்கு வந்தேன். கவலைப்படாதீங்கப்பா, மரக்கோலத்தோட இந்த வீட்டுக்கு வரணும் கொடுத்து வைக்கலப்பா. பிணக்கோலத்தோட இந்த வீட்டை விட்டு போறதுக்கு உங்களால எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குப்பா.